this is more than enough. And பார்த்தீங்கன்னா I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hello guys, welcome back to my channel. So I'm on the way back to Chennai போயிட்டு இருக்கேன். So watching my sunrise. இன்னொரு few kilometers இருக்கு, few 100 kilometers இருக்கு. I'm with this beast. இன்னைக்கு we are gonna review this machine. Okay, so the bike is R15 V3 version 3ங்க. இது வந்து ஒரு 2017 மாடல். ரொம்ப மண்ணாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வர வழியில் செம்ம ரெயின் இருந்துச்சு. 2018 மாடல். இதுதான் வந்து R15 V3 லான்ச் ஆன அப்போ உள்ள ஃபர்ஸ்ட் மாடல், BS4 வெர்ஷன். இட் இஸ் நாட் அ BS6 வெர்ஷன். ஸோ இதில் வந்து ABS இல்லை, பட் இட் ஹஸ் காட் டுவல் சேனல், டுவல் டிஸ்க் செட்டப் இருக்குது. டுவல் சேனல் ABS இல்லை, ABS இதில் இல்லவே இல்லை, ஃப்ரண்ட்லிங் கூட இல்லை. ஹாப்பிங் ஆன் த மோட்டார் சைக்கிள் 835 mm இதோட ஹைட்டு. எனக்கு I've got planted foot on both my sides. ஸோ planted foot தாங்க. I'm not tiptoeing. ஸோ bike is not a very tall motorcycle, ஓரளவுக்கு ஸ்போர்ட்டியான மோட்டர் சைக்கிள் தான். ஸோ இந்த வண்டியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, this is my normal riding stance, இப்படி இருக்குது. ஸோ it is a very aggressive motorcycle. ஸோ to let you know, இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா is installed double bubble windscreen. ஸோ இதுதான் அது. இட் இஸ் an aftermarket windscreen for V3. இது வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் வராது. ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாகவே வரும். அண்ட் திஸ் விண்ட்ஷீல்டு உங்களுக்கு ஸ்டாக்கோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 120 130 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனே தருது. அண்ட் ஸ்டாக் வந்து ஒரு 100 110 வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும், விண்ட் ப்ரொடெக்ஷன். திஸ் பைக் இஸ் பியூர் ரா பவர். வேறு எந்த இதுவுமே இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. இப்போ வர மாதிரி R15M மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. ஓகே, சரி, நான் இப்போ வளவலன்னு பேசல. லெட்ஸ் கெட் பேக் டு த ரைட். ஓடிட்டே பேசலாம். ஓகே, ஸோ இந்த பைக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 139 kilos. ஸோ அப்ராக்சிமேட்லி 140 வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 150cc மோட்டர் சைக்கிளுக்கு இந்த 139 kilosன்றது ரொம்ப கம்மி. அண்ட் தட் டூ பார்த்திங்கன்னா ஒரு 150cc மோட்டர் சைக்கிள் வித் 19.3 bhp ஆஃப் பவருக்கு திஸ் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் பார்த்திங்கன்னா திஸ் ஆக்சுவலி மேக்ஸ் திஸ் பைக் வெரி குவிக் அண்ட் ஃபாஸ்ட். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக 140+ வந்து அப்படியே புஷ் பண்ணலாம். பட் சொல்லப்போனால் வந்து 110லலாம் கேஷுவலாக ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் 110லலாம். ஸோ அதுதான் இதோட சேஃபஸ்ட் க்ரூஸ் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து இதோட ஆக்ஸலரேஷன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா 10 seconds பண்ணுன்ற மாதிரி Yamahaன்னு சொல்லுவாங்க. பட் ஜாலியான இன்ஜின் வச்சுக்கோங்களேன். அதுதான் லைட்டாக ஒரு மைனரான பஸ் வந்து இருக்கும் இந்த ஹேண்டில் பார்ட்லேயும் பேக்லேயும். அதாவது ரெட் லைனில் போனால் மட்டும்தான், மற்றப்பெல்லாம் வேறு லெவல் வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். அப்படி ஒரு வண்டி ஒன்று, அதுவும் இல்லாமல் 6 speed கியர் பாக்ஸ் வேறு இருக்குது. அண்ட் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த வண்டியை வச்சு பார்த்திங்கன்னா, ஒரு 150cc வண்டிக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்.
this is the power of this bike, guys. ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்லா வண்டி வந்து புல் பண்ணிச்சுன்னு. ஈஸி 120 130 போக முடியும். அண்ட் பட் த திங் இஸ் தட் இந்த வண்டியோட சேஃபஸ்ட் க்ரூஸ் ஸ்பீட், ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 to 120 125 அது வரைக்கும் தான் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ணுறது உங்களோட ஓன் டிஸ்பிளேயோ அல்லது லிமிட்லேயோ புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வண்டிக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈஸியாக வந்து 144 வரைக்கும் போச்சு. நம்ம ஆக்சுவலி 140 வரைக்கும் டக்கினே பண்ணாமல் தான் உட்காந்துருந்தோம். அண்ட் பிகாஸ் நான் வந்து டக்கின் பண்ணிட்டேன், அந்த ஆங்கிள் போயிருன்றதுக்காக டக்கினே பண்ணல மேக்ஸிமம். இப்போ டக்கின் பண்ணியிருந்தோன்னா பார்த்தீங்கன்னா டக்கின் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 138 நம்ம திணறிட்டு இருந்துச்சு அந்த இதில் ஸ்ட்ரெச்சில். நீங்கள் டக்கின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக 140 144 அப்படி ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு நான் 144 தான் இங்கே புஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் புஷ் பண்ணியிருக்கேன் இந்த ஹைவேல. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இருக்காங்க 155 158 வரைக்கும் 159 வரைக்கெல்லாம் புஷ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா 150 சிசி வண்டிக்கு 150 சிசி ஒரு மோட்டார் சைக்கிள் 150 ஸ்பீடு போகிற வண்டி இது ஒன்று தாங்க. வேறு எந்த வண்டியுமே நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் இஃப் யூ கன்சிடர் திஸ் பைக் உங்களோட ஃபர்ஸ்ட் பைக்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் மிரர் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆமாம், மிரர் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இட் கிவ்ஸ் மீ ஸ்டில் மோர் அந்த ஏரோடைனமிக் ஃபீல் கிடைக்கும். அண்ட் தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் தட். இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ கன்சிடர் திஸ் டு பி ஆஸ் அ டூரர் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, வெரி ரிஃபைன்ட் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள். யமஹாவோட என்ஜின் பர்ஃபெக்ட் டாப் நாட்ச் தான் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து நான் வேறு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சொல்லுவேன்னு கேட்டால் வேறு பைக்ஸ்லாம் எனக்கு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சிங்கிள் சிலிண்டர் ஒரு 150 200 சிசிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு ஆப்ஷன் இல்லைங்க. Yamaha அப்படின்ற அந்த நேம் வந்து தே கிவ் திஸ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி தே டூ ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் மோட்டர். அண்ட் பார்த்துருப்பீங்க ஒரு 7500 RPM மேலே ஆட்டோமேட்டிக்காக VVA அப்படின்னு ஒன்று டிஸ்பிளேல காட்டியிருக்கும். தட் இஸ் நத்திங் பட் வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெக்னாலஜி விச் இஸ் டன் பை Yamaha. அது என்ன மெயினாக பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட பவர் த்ராட்டில் இதை வந்து ஓப்பனாக பண்ணிடும். இட் வில் ஹாவ் மெனி டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். இப்போ வந்து இப்போ RTR 164V 4 வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி 4 வால்வ் இருக்கும். ஸோ 4 வால்வுமே வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் த்ராட்டில் மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த பவரோட கிராஜுவல் புல் வந்து அப்படியே உங்களுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருப்பீங்க 105 வரைக்கும் இதில் நார்மலாக வந்து ஒரு 7500 RPM வரைக்கும் ஓடும். நீங்கள் ஒரு 105க்கு மேலே புஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு 120 130 ஏறிட்டே இருக்கும். தட் இஸ் தி பவர் ஆஃப் VVAலையும் கூட நீங்கள் வந்து எப்படி ஓட்டுறீங்கன்றதை பொறுத்து திஸ் பைக் வில் கிவ் யூ அ வெரி குட் மைலேஜ். நான் சிட்டிக்குள்ளே வந்து மெயின் விஷயம் என்னென்னா I've been having this motorcycle for the past 10 to 15 days என்கிட்ட தான் இருக்குது என் ஃப்ரெண்டோடது. அண்ட் எஸ், the main thing is that I have been using this as my primary motorcycle. I'm really not a big fan of fad motorcycles. பார்க்க பிடிக்கும் ரொம்ப. ஓகே ஃபைன், they look nice, they look really muscular and sexy அப்படின்லாம் தோணும். The thing is that எனக்கு வந்து அந்த அக்ரெசிவ் ரைடிங் போஸ்ட் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. I am basically a kind of tourer. You guys know நான் டூரர் அப்படின்றனால அந்த அக்ரெசிவ் போஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் அக்ரெசிவ் மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து நான் என்னோட சேனலில் வந்து பெருசாக ரிவ்யூ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். பட் திஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் we are doing a review of R15 V3 and this is the first gen model BS4 மாடல். இதில் வந்து ABS இல்லை. அண்ட் இதில் வந்து வீல் பேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லாங் அப்படின்றனால உங்களுக்கு வந்து பின்னாடி வீல் வந்து உங்களுக்கு லாக் ஆகாது. அந்த ட்ரிஃப்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னால அப்படியே அந்த ட்ரிஃப்ட் ஆகும் நீங்கள் ஹார்ட் பிரேக்கிங்லாம் பண்ணும்போது. இட் இஸ் அன் LED செட்டப்ங்க. லைட்ஸ் ஆர் LED செட்டப். அண்ட் எஸ், லெட் மீ பவர் இட் ஆன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் LED செட்டப். உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் எரியும். தீஸ் 2 ஆர் ஃபுல் பீம் போட்டனால எரியுது. pretty much this bike is very stock. வண்டியில் வந்து எந்த இதுவும் பண்ணலை. he has not done any ECU remaps or nothing else. நான் ஒன்றுமே பண்ணல. this bike will actually return you a mileage of 45+. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், கேரண்டியாக வந்து இந்த வண்டி வந்து 45+ மைலேஜ் தரும். அண்ட் ஹைவேல வந்து I was on a tour. ஓகேயா? ஸோ I was on a drive. நான் ஒரு 1000 rupeesக்கு போட்டேன். I was riding in 130
135, 140, 120 to 140 கூட நான் புஷ் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். விவிஏலாம் ஓப்பனில் இருந்துச்சு. பட் ஸ்டில் 1000 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் போட்டு சேலம் வரைக்கும் வந்துடுச்சு ஈஸியாக. ஸோ அங்கேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா ஒரு 370 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஃபுல் டேங்கில் வந்து 370 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குது. நான் நல்லா புஷ் பண்ணியே எனக்கு 37 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடச்சிது. சிட்டிக்குள்ளே வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு 45 to 48, 50 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சீட் வந்து ரைடரோட சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக குஷன்டாக இருக்குது. And tank capacity is 10 liters. Okay, and let me walk through the switches. Basically வண்டி ஆன் பண்ணால் this is the instrument cluster. PVA பண்ணுறது காட்டுது 155cc and it has got 6 gears. 13,000 RPM ரெட் லைன் ஆகுது. ஐ மீன் 11,000 வந்து ஆரம்பிச்சு 13,000 மேக்ஸில் ரெட் லைன் ஆகுது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், உங்களுக்கு RPM மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், உங்களுக்கு டைம் காட்டும். இது வந்து ட்ரிப் 1 ட்ரிப்பு. ஐ மீன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் ஆச்சுன்னா வண்டி வந்து 40 கிலோமீட்டர் போகும். ஸோ அதுக்கான ட்ரிப் வந்து இங்கே வந்து காட்டிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வண்டி பெட்ரோல் ட்ரிப்புன்றனால இதில் வந்து ரிசர்வ் காட்டாது இப்போது. ஸோ ஒரு 10 லிட்டர் வண்டிக்கு கம்பேரிங் வித் ஃபியூல் ரேஞ்ச் 35 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் அப்படின்னு கிடச்சா கூட ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக போகும். அண்ட் 35ன்றது நான் சொல்கிறது ரொம்ப லோவஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஏன்னா வந்து லைக் ஒரு 100க்குள்ளேயே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 50 மைலேஜ் கிடைக்கும். அதில் வந்து அதிலே காட்டிடும் இத்தனை லிட்டர்ஸ் பர் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் காட்டுது அந்த மீட்டரில் வர. ஸோ அது செம்ம வேறு லெவல் வருது. அண்ட் இந்த வண்டி வந்து நிறையா இருக்குங்க. இந்த வண்டியில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மற்ற 150cc பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது செம்ம குவிக்கு, செம்ம ஃபாஸ்ட் வேறு. அண்ட் ஹேண்ட்லிங் வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி வேறு கொடுக்குது. என்ன ஒரே விஷயம் என்னென்னா ஏபிஎஸ் மட்டும் இதில் இல்லை. ஸோ அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான் வந்து இருக்கே தவிர அந்த ஒன்று மட்டும், அதாவது லேட்டரான வெர்ஷன்ஸ் BS6 வெர்ஷன் எல்லாத்தையும் வந்துடுச்சு. ஸோ BS4ல் மட்டும் ஏபிஎஸ் இல்லை. லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1.5 lakhsக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வேறு லெவல் பைக்கு தெரிஞ்சு. மற்ற பைக்ஸ் கூட பார்த்திங்கன்னா டாப் எண்டில் வந்து இது பயங்கரமாக வந்து காம்பீட் பண்ணும். இந்த 250cc பைக்ஸ்க்கெலாம் வந்து வேறு லெவல் டஃப் கொடுக்கும். டாப் எண்டில் 150 km/h ஸ்பீடில் இது வந்து பயங்கரமாக போகும். ஸோ அது வந்து வேறு லெவல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 200 இருக்குது. அதுவும் 1.5 to 1.6 lakhs கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஓரளவுக்கு வேறு லெவல் நல்ல காம்படிஷன் வந்து கொடுத்துருக்காங்க Yamaha சைட்லேருந்து. அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த அக்ரெசிவான ரைடிங் போஸ்டரோடு நீங்கள் வந்து உங்களால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது நினச்சிங்கன்னா திஸ் பைக் இஸ் வேறு லெவல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு பைக் ரிவ்யூவோட சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது எங்கள் மென்ஸ்போல்ட் சைனிங் ஆஃப். பை.